அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 3 மரங்களை பற்றிய கதை. 3 மரங்கள் காட்டில் உயர்ந்து வளர்ந்து இருந்தன. ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு ஆசை இருந்தது. முதலாவது மரத்தினுடைய ஆசை என்னவென்றால், இதனுடைய கிளைகளை வெட்டும் பொழுது அது அழகான ஒரு மரப்பெட்டியாக உருவாக்கப்பட்டு தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்கள் வைக்கக்கூடிய ஒரு பெட்டியாக தான் உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அதே மாதிரி இரண்டாவது மரத்தினுடைய ஆசை என்னவென்றால், தனது கிளைகள் வெட்டப்பட்டு பெட்டியாக மாறும் பொழுது அவை ஒரு மன்னனை சுமக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலாக தான் உருவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. மூன்றாவது மரத்தின் ஆசை என்னவென்றால், தான் உயர வளர்ந்து வானை தொடும் அளவு உயர்ந்து கடவுளின் பாதங்களை இறுக பற்றி கொள்ளும் ஒரு நிலை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இது ஒவ்வொரு மரத்தினுடைய ஆசைகள். ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி அந்த காட்டிற்கு வந்து முதல் மரத்தை வெட்டினான். முதல் மரத்தை வெட்டிய பின் அதை ஒரு அழகான பெட்டியாக செய்தான். அழகான பெட்டி செய்த பின் அந்த பெட்டியை கொண்டு போய் மாட்டு தொழுவத்தில் வைத்தான். அந்த மாட்டு தொழுவத்தில் ஏகப்பட்ட மாடுகள், ஆடுகள் இருந்தன. அங்கே இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாட்டு சாணத்திற்கும் அதனுடைய கோமயத்துக்கு இடையில இருந்ததுன்னா அந்த பெட்டியில் புல்லை போட்டு மாடுகள் தீயக்கூடிய ஒரு தீவனத்துக்கு ஒரு பெட்டியாக மாற்றினான். ஸோ முதலாவது பெட்டியினுடைய ஆசை நிறைவேறாமல் போனது. இரண்டாவது பெட்டியின் ஆசை தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு மன்னனை சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பலாக உருவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஆனால் நடந்தது வேறு. அது சிறிய படகாக செய்யப்பட்டு ஒருவருடைய வீட்டில், விறகு வெட்டியின் வீட்டில் போரத்தில் வைக்கப்பட்டது. மூன்றாவது மரத்தின் ஆசை தான் கடவுளின் பாதங்களை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஆனால் அதற்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனை துண்டு துண்டாக வெட்டி, மரக்கிளைகளாக வெட்டி, மரக்கட்டைகளாக வெட்டி அதை ஒருவன் விறகு வெட்டி தன் வீட்டின் ஓரத்தில் வைத்துள்ளான். இப்பொழுது 2 மரங்களின் ஆசை நிறைவேறியது, கொஞ்சமாச்சு நிறைவேறியது. 3வது மரத்தின் ஆசை சுத்தமாக நிறைவேறவில்லை. அது ரொம்ப மனக்கவலையோடு இருந்தது. ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னவென்றால், ஒரு பெண் கருவுற்றிருந்தால், பிரெக்னண்டாக இருந்தால், குழந்தை பெறக்கூடிய தருணம், பயங்கரமான மழை பெய்தது. தன் கணவன் அவளை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகிறான். மழை பெய்த காரணத்தினால் அந்த விறகு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாட்டு தொழுவத்தில் தஞ்சமடைந்தால், அங்கு பார்த்தீங்கன்னா மரப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் போர்த்தப்பட்டிருந்தது. இவள் பிரசவ வழியில் குழந்தையை பெற்றெடுத்தோன்னே அவன் என்ன பண்ணா, அவருடைய கணவன் அந்த குழந்தைய அந்த பெட்டியில் கூடிய அங்கே இருக்கக்கூடிய வைக்கோலில் உட்கார வச்சாங்க. இந்த முதல் பெட்டி முதல் மரம் சந்தோஷப்பட்டது. நான் ஆக்சுவலாக ஒரு விலை உயர்ந்த மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம், தங்கம் போன்ற ஆபரணங்களை சுமக்கக்கூடிய ஒரு பெட்டியாக மாற நினைத்தேன். மாறாக கடவுள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் செஞ்சிருக்கார். என்ன ஹெல்ப்பு? இந்த அழகிய ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கார். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னது. இரண்டாவது பெட்டி அது மிகப்பெரிய கப்பலாக உருவெடுக்க விரும்பியது. ஆனால் செய்யப்பட்டது சிறிய படகு. ஒரு நாள் அந்த சிறிய படகை எடுத்துக்கொண்டு 10 பேர் ஒரு முனிவரோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். போகும் வழியில் ஆற்றில் பயங்கரமான சூழல் ஏற்பட்டது. சூறாவளியில் சிக்கிக்கொண்டது. அந்த 10 பேரும் அந்த முனிவர் உட்பட ரொம்ப மனக்கவலையில் ஆகின்றார்கள். உயிர் உழைக்க போராடுகின்றார்கள். அப்பொழுது முனிவர் 2 கைகளை உயர்த்து வேண்டுகிறார். உடனே அங்கு வரக்கூடிய சுழல் காற்று நின்று போகின்றது. அனைவரும் தப்பித்துக் கொள்கின்றனர். இந்த 2வது மரமானது இப்போ ஒரு சிறிய படகாக உருவெடுத்துள்ளது. அது சந்தோஷப்படுகின்றார். மன்னனை சுமக்கக்கூடிய கப்பலாக ஆசைப்பட்டேன். மாறாக கடவுள் என்னை இங்கே 11 உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அறிவு வாய்ப்பை வழங்கினார். மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு முனிவரை சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கினார் என்று சந்தோஷப்பட்டது. மூன்றாவது மரம் இப்பொழுதும் வெட்டப்பட்டு எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் விறகு வீட்டில் உள்ளது. ரொம்ப கவலையாக, அட்லீஸ்ட் இந்த 2 மரங்களுக்குனாச்சும் அது நிறைவேறாட்டி ஏதோ ஒரு சின்ன ஆசையில் நிறைவேறாச்சான், என்னுடைய வாழ்க்கை எதுவும் நடக்குது என்று மனம் ஃபுல்லாக சோர்வானது. உடனே சிறிது நேரத்தில் ஒரு ஒளிமயமான ஒளிமிக்க கண்கள் உடைய ஒரு முதியவர் ஒருவர் வந்தார். அவர் வரும் பொழுது அவரை 4 பேர் சாட்டையால் அடித்து கொண்டு போகின்றார்கள். அப்பொழுது அவர் இந்த மரக்கட்டை எடுத்து தோளில் சுமந்து கொண்டு மரத்தில் ஏறுகின்றார். ஏறும் பொழுது
அவருக்கு பின்னால் வரக்கூடிய அந்த யூதர்கள் அனைவரும் சாட்டையால் அடித்து கொண்டு போயிட்டுருக்காங்க. மலையின் உச்சிக்கு சென்ற பின் அந்த மரமானது இரண்டாக பிளக்கப்படுகின்றது. அது ஒரு சிலுவை உருவம் அடைகின்றது. உடனே இவரை அந்த சிலுவையில் அறிகின்றார்கள். அந்த மரம் சொல்கின்றது, நான் கடவுளின் பாதங்களை தொட ஆசைப்பட்டேன், ஆனால் இன்றோ கடவுளுடைய முழு உடலை தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரிய வரப்பிரசாதத்தை கொடுத்துள்ளார் என்று அது மிகவும் சந்தோஷப்பட்டது. இந்த 3 மரங்களும் ஆசைப்பட்டது. ஆனால் அது ஆசைப்பட்டது மாதிரி நிறைவேறவில்லை. மாறாக கடவுள் என்ன ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி தான் இந்த 3 மரங்களும் உருவானது. அதே மாதிரி தான் நமது வாழ்க்கையில் ஆசைகள் உருவாகும். ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆசைகள் மனிதன் ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. ஏனெனில் நாம் ஆசைப்பட்டாலும் கடவுள் என்ன ஆசைப்படுகின்றாரோ அதுபடி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம்.